ஹாய், திஸ் இஸ் நான் உங்கள் ஜேபி. நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. கமெண்ட் செக்ஷனில் உங்களோட கமெண்ட்ஸை பதிவு பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாண்டிச்சேரியில் நிறைய பீச்சஸ் இருக்குது. அதில் ஒன்று தான் இந்த ஈடன் பீச். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு இது ஒரு பெஸ்ட் ஸ்பாட்னே சொல்லலாம். ஸோ நல்ல ஒரு ஃபன் ஃபில்டு பிளேஸாக இருக்கும்னு சொல்லிட்டு தான் நானே என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே போயிருந்தோம். இங்கே எங்கள் கூட வந்து சின்ன பசங்க 2 பேரும் வந்திருந்தாங்க. அவங்களுக்கும் ஒரு நல்ல என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்கிறதுனால தான் ஒரு பீச்சை சூஸ் பண்ணோம். எஸ், கண்டிப்பாக நீங்கள் அந்த பிளேஸை ஒரு டைமாவது போய் விசிட் பண்ணணும். நீங்கள் செல்ஃபாக ஒரு காரில் வரீங்க அப்படின்றபோது எந்த பிரச்சனையும் இல்லை. பட் ஆனால் தவளக்குப்பத்துலேருந்து நாங்கள் ஆட்டோவில் தான் போனோம். ஆட்டோவுக்கு வந்து 250 சார்ஜ் பண்ணுறாங்க. அவங்க பீச்சுக்கிட்டே கூட்டு போய் விட்டாங்க. நாங்கள் ஆனால் அங்கே வந்து அவுட் சைடு வந்து கொஞ்சம் நடந்து போகிற மாதிரி இருக்குது. உள்ளே நம்ம பீச்சுக்கு போய் என்ட்ரு ஆகுறது. இதெல்லாம் அவுட் சைட் ஷாப்ஸு. அவுட் சைட் ஷாப்ஸில் வந்து நீங்கள் எதாவது இங்கே பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா கொஞ்சம் இங்கே கம்மியான ரேட்டில் கிடைக்கிது. உள்ளே வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் இருக்குது. அதனால் நீங்கள் எதாவது ட்ரெஸ்ஸஸ் எதாவது வாங்கணும் அப்படின்னும்போது இங்கே வாங்கிட்டு போகலாம். எதாவது ஃபுட் ஐட்டம்ஸ் வாங்குறதுனால அவுட் சைடே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிட்டு போகிறது பெஸ்ட்டு. உள்ளே வந்து நீங்கள் வாங்குறதோட இது கம்பேர் பண்ணும்போது கம்மி தான். ஃபஸ்ட்டு எங்களுக்கும் தெரியல. நாங்கள் உள்ளே போயிட்டு அதுக்கப்புறம் வரும்போது தான் கேட்டு பார்த்தோம் ரேட்டு கம்மியாக இருக்குது அப்படின்ட்டு. வாங்கலாம். அங்கே இருக்க இங்கேயும் வந்து ஒரு 5 to 10 ருபீஸ் வந்து நம்மளுக்கு டிஃப்ரென்ஸ் வருது. இது வந்து என்ட்ரன்ஸ் பாத்வே. நம்ம நேராக நடந்து உள்ளே போனால் தான் நம்ம பீச் வந்து ரீச் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு போனோடனே நான் என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் ஒரு ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் பீச்சில் போய் விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய ஹஸ்பண்டு பசங்க எல்லாம் போய் விளையாட போயிட்டாங்க. நானும் உள்ளே போய் விளையாடலான்னு பார்த்தா ஒரே மோசமாக ஆகிடுச்சு. ஏன்னா நம்ம கையில் கேமராவை கொடுத்து நிற்க வச்சுட்டாங்க. கடைசி வரையும் நம்மளால் பீச்சுக்குள்ளே போக முடியல. போகணுன்னு பார்த்தாலும் நம்மளால் ட்ரெஸ்ஸிங் வந்து நான் எதுவும் எடுத்துகிட்டு வரல. பீச்சுக்கு போகிறோம் சடனாக நம்ம வந்து டிசைட் பண்ணி போனது தான். ஸோ அதனால் யாரும் ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போகல. நான் எங்கள் அக்கா அவங்க ஹஸ்பண்ட் எல்லாருமே வந்து செப்பரேட்டாக தான் இருந்தோம். என்னோடய ஹஸ்பண்டும் பாப்பா 2 பேர் மட்டும் விளையாட போயிருந்தாங்க. என்னோடய ஹஸ்பண்ட் அவரும் ட்ரெஸ் எடுத்துகிட்டு வரல. ஸோ அதனால் நம்மளுக்கு அவுட் சைடில் நம்மளுக்கு அங்கே பக்கத்தில் ஷாப் இருக்குது. அந்த ஷாப்பில் போய்ட்டு நம்ம பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் என்னோடய ஹஸ்பண்டும் போனோம். அவருக்கு ட்ரெஸ்ஸஸ் வாங்கிட்டு வரலாம். ட்ரெஸ் வந்து நார்மல் ஒரு டிஷர்ட்டோ ஒரு ஷார்ட்ஸ் எதோ வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தோம். கேட்டிருந்தோம். ஃப்ரண்ட்டில் நிறைய ஷாப்ஸ் இருக்குது. நம்மளுக்கு ஃபுட்டு எல்லாமே சீ ஃபுட் எல்லாமே கிடைக்கிது. ஃபிஷ்ஷஸ்ஸு எல்லா ப்ரானு கிராபு எல்லாமே கிடைக்கிது. என்னோடய ஹஸ்பண்டுக்கு ஒரு ட்ரெஸ்ஸை சூஸ் பண்ணி வாங்கிட்டோம். அது வந்து கம்மி ரேட் தான் சொல்லியிருந்தாங்க. பரவாயில்ல, ரொம்ப ஜாஸ்தி இல்லை. ஒரு 250 ஆச்சு ஒரு ஷார்ட்ஸோ ஒரு இது வாங்குறதுக்கு. டிஷர்ட் வந்து 100 ருபீஸ்ன்னு சொன்னாங்க. 130 சொன்னாங்க. நாங்கள் 100 ருபீஸ் கேட்டு வாங்கினோம். ஷார்ட்ஸும் ஒரு 150 அந்த ரேஞ்ச் சொன்னாங்க. அது கம்மி பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. சரி, அப்புறம் அவருக்கு ஒன்று சூஸ் பண்ணி வாங்கிட்டு அவருக்கு எது பிடிச்சிருக்குன்னு சொன்னாரோ அதை எடுத்துக்கிட்டாங்க. இன்னும் உள்ளே நிறைய ஷாப்ஸ் இருக்குது. உங்களுக்கு வந்து பீச்சில் நீங்கள் விளையாடிட்டு டயர்டாகிட்டு வந்து நீங்கள் சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து நெக்ஸ்ட்டு போகலாம். இதுக்குள்ளேயுமே நிறைய வந்து நம்மளுக்கு பிளேசஸ்லாம் இருக்குது. நான் அதுக்கப்புறம் இந்த வீடியோவில் காமிக்கிறேன். இங்கேயே வந்து லேடிஸ்க்கும் அவங்க வச்சுருக்கேன்னு சொல்லியிருந்தாங்க. பட் வந்து ஷார்ட்ஸ் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான் வச்சுருக்கேன்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டேன். அவருக்கு மட்டும் என்னோடய ஹஸ்பண்ட் மட்டும் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தாங்க. அவங்களுக்கு வாங்கினதோட சரி ஓகே போதும் அப்படின்னு சொல்லிட்டு சரி மேபி பசங்களுக்கு தேவைப்பட்டால் வாங்கலாம் அப்படின்னு நினச்சோம். ஏன்னா பசங்களுக்கும் எந்த ட்ரெஸ்ஸும் எடுத்துகிட்டு வரல. நாங்கள் எதுவுமே பிளான் பண்ணல. மார்னிங் கிளம்புனோம். சரி போய் பார்த்துட்டு வரலாம், ஒரு பீச் ஒரு அவுட்டிங் மாதிரி போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கிளம்புந்து. அவங்களும் எப்போயாவது ஒரு டைம் தான் ஊருக்கு வராங்க இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்னோடய ஹஸ்பண்ட் மட்டும் பர்ச்சேஸை போட்டுட்டு கிளம்பி வந்துட்டோம். அப்புறம் என்னது வந்தாங்க. அவங்க போய் பீச்சில் விளையாடிட்டு இருந்தாங்க. நம்மளை வேடிக்கை பார்க்க விட்டுட்டாங்க. வந்து ட்ரெஸ்ஸிங் சேஞ்ச் பண்ணிவிட்டு எப்பயுமே சொல்லுவாங்க இல்லையா அந்த ஃப்ரெண்ட்ஸ் கேங் கூடலாம் எனி டைம் வந்து கேமராமேனாக ஒருத்தவங்க இருப்பாங்கன்ட்டு. அந்த ஒரு கேமராமேன் நான் தான். ஃப்ரெண்ட்ஸ் கேங்கில் போனாலும் நம்ம தான் ஃபோட்டோ எடுக்க வேண்டியதாக இருக்குது, வீடியோ எடுக்க வேண்டியதாக இருக்குது. நம்மள ஒரு 4 ஃபோட்டோ எடுத்து கொடுங்கடான்னா யாரும் எடுத்து கொடுக்கறதுக்கு வர்றதில்ல. எடுத்து கொடுத்தாலும் அது நல்லா இருக்கிறதில்ல. யாரெல்லாம் என்ன மாதிரி இருக்கீங்களோ எல்லோரும் கமெண்ட் செக்ஷனில் வந்து ஒரு ஹேண்ட் ரைஸ் பண்ணிவிடுங்க. அப்புறம் என்னது வழக்கம் போல் எல்லாம் பீச்சுக்கு போனால் என்ன பண்ணுவாங்க, பேர் எழுதி பார்க்குறது, திரும்ப அலை வந்து அடிச்சுட்டு போகிறது. அப்புறம் ஒரே ஜாலி தான். இதே போல் தான் பண்ணிகிட்டு இருந்தோம். விளையாடிட்டு கொஞ்ச நேரம் போய் தண்ணியில் உள்ளே போய் விளையாடிட்டு இருந்தாங்க. பீச்சில் ஆனால் ரொம்ப தூரம் வந்து அவங்க உள்ளே விடலை. நம்மளை வந்து மினிமல் கொஞ்சம் இடம் தான் கொடுத்துருக்காங்க. இவ்வளோ தூரத்துலேருந்து இவ்வளோ தூரம்னு சொல்லிட்டு ஒரு ஆள் போட்டு இன்சார்ஜ் இருந்து பார்த்துக்குறாங்க. நம்ம கொஞ்சம் விளையாடலாம். கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தான். அவங்க வந்து கண் பார்வையில் தான் நம்ம விளையாட முடியும். ஏன்னா வந்து நிறைய அலை வந்து ஃபாஸ்ட்டாக வரும் சில டைம் அப்படின்றதுனால கொஞ்சம் கண் பார்வையில் இருக்கணும். அப்படின்றதுனால போலீஸ் வந்து என் டைம் வந்துகிட்டே தான் இருந்தாங்க. சேஃப்டியாகவும் இருக்கணும், அதே சமயம் நம்ம விளையாடுறதையும் ஹாப்பியாக விளையாடி என்ஜாய் பண்ணிவிட்டு வரணும் இல்லையா. நிறைய பேர் வந்திருந்தாங்க. எல்லாம் நிறைய ஊர்லேருந்து வந்திருந்தாங்க. பாருங்கள் எப்படி போஸ் கொடுக்குறாருன்ட்டு. நம்மள வந்து வேடிக்கை பார்க்க விட்டுட்டு கடைசி வரையும் விளையாடிட்டு இருந்தார். போயிட்டு உள்ளே விளையாடிட்டு குச்சிக்கிட்டு என்னென்ன அட்டகாசங்கிறீங்க, பீச்சே அவருக்கு தான் சொந்தன்ற மாதிரி குச்சின்னு வந்தார்.
இதில் இன்னும் கொஞ்சம் போஸ் கொடுக்கலாம், அது பண்ணலாம், இது பண்ணலான்ட்டு நம்ம தான் ஐடியா கொடுக்கணும். அதுவும் நம்ம தான் கொடுக்கணும். ஒரு போஸ் கொடுங்கன்னா நம்ம தான் கேமராமேன், நம்ம தான் போஸ் கொடுக்கணும். எல்லாத்துக்கும் நம்மளே சொல்லணும்னா அப்புறம் இங்கேருந்து தாங்க ஆகுது. போஸ் கொடுக்க சொன்னால் பாருங்கள், படுத்துக்கிட்டு தூங்குறது, பீச்லேருந்து ஓடி வர்றது. இந்த சுனாமி இவரை இழுத்துன்னு போகிற மாதிரி இல்லை, இவர் தான் கடலை பிடிச்சி உள்ளே இழுத்துன்னு போயிடுவார் போட்டுருக்கு. அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறாரு. நம்ம காலை மட்டும் நினச்சிட்டு வேடிக்கை பார்த்துட்டு வந்தாச்சு. சே 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 நெக்ஸ்ட் டைம்லாம் பீச்சுக்கு போனால், ஆனால் நம்மளாம் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு ட்ரெஸ் எடுத்துகிட்டு போகணும். அதுவும் நெக்ஸ்ட் டைம் ஃப்ரெண்ட்ஸோடு போகணும்னு ஆசைப்பட்டேன் அந்த இடத்துக்கு. ஏன்னா நல்லா இருந்துச்சு, அந்த பீச் வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. கொஞ்ச நேரம் போய் காலெலாம் நினச்சிட்டு ஒரு நல்ல ஃபீல் குட்டாக இருந்துச்சு. அன்றைக்கி டே ஃபுல்லாகவே சூப்பராக இருந்தது. ஏன் நான் அதுவும் பெஸ்ட்டு ஃப்ரெண்டு கூட போகணும் அப்படின்னு சொல்கிறேன்னா, நம்ம ஃப்ரெண்டு கூட போனால் தான் நம்மள மாதிரியே மென்டல் கேஸுங்க கூட தான் நம்மளுக்கு கனெக்டிவிட்டி ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். நம்ம இன்னும் ஆட்டம் போடலாம், ஒரு ஜாலியாக இருக்கலாம். பட் இதுவும் ஓகே தான், சூப்பராக இருந்துச்சு. பட் இருந்தாலும் என் ஃப்ரெண்ட்ஸை கொஞ்சம் மிஸ் பண்ணேன். நல்லாவே நம்ம எப்பயுமே ஃப்ரெண்ட்ஸ் கேங்கோடு இருக்கும்போது இன்னும் நல்லாவே இருக்கும் நம்மளோட வைபு. பட் ஃபேமிலிஸ்ன்னு போகும்போது நம்ம வந்து கொஞ்சம் சட்டிலாக தான் இருக்கும். அப்போ தான் நம்மளும் பார்த்துட்டு ஒரு ஃப்ரெண்ட்ஸோடு இருந்தோன்னா ஒரு கமெண்ட் அடிக்கிறது, ஒரு என்ஜாய் பண்ணுறது, அப்படி இப்படின்னு பேசுறது, அது ஒரு தனி ஃபீல் தான். ஆனால் ஃப்ரெண்ட்ஸோடு போகிறது பட் ஓகே. நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக நான் என் ஃப்ரெண்ட்ஸோடு இந்த இடத்துக்கு போகணுன்னு ஆசைப்பட்றேன். ஒரு வழியாக பீச்சில் ஆட்டப்பாட்டெல்லாம் போட்டு முடிச்சுட்டு வெளியில் வந்தாச்சு. அப்புறம் என்னோடய ஹஸ்பண்டும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் பாருங்கள், இந்த ஃபோட்டோஸ் எல்லாமே நாங்கள் வெளியில் வந்ததுக்கப்புறம் எடுத்தோம். நல்லா இருந்துச்சு, அந்த ஒரு வியூவே அழகாக இருந்தது. அந்த இடத்துல அந்த ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு நிறைய ஃபோட்டோ பிளேசஸ்லாம் நிறையா இருந்தது. சூப்பர், அந்த வியூவே அழகாக இருக்கும். நம்ம போய் ஃபீல் பண்ணும்போது நீங்கள் போய் என்ஜாய் பண்ணணுன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த இடம். இது அவுட் சைடு நான் சொன்னேன் இல்லைங்களா, அவுட் சைடில் வந்து நிறையவே வந்து சின்ன சின்ன வந்து தண்ணி போகிற பிளேசஸ்லாம் இருந்துச்சு, ஓட மாதிரி. அதுலேயும் நிறைய மீன் வந்து அதில் நிறைய மீன் இருந்துச்சு, எக்கச்சக்கமானது. இது நான் சொன்ன அந்த ஷாப், இது வந்து நான் எதுக்காக இந்த பக்கம் வந்தேன்னா, ஏன்னா இங்கே பக்கத்துலேயே நம்ம அந்த ஷாப்புன்னு சொன்னோம் இல்லையா, அதுக்கு பக்கத்துலேயே வந்து நம்ம தண்ணியெலாம் பக்கத்துலேயே நம்ம பார்க்கலாம். அங்கே எப்போதும் நம்ம வந்து கால் நினச்சிட்டு வரணும்னா நினச்சிட்டு வரலாம். அதே குதிச்சு விளாட்றதுனால பசி எடுத்துக்கிச்சு. சரி அப்புறம் எந்த கடையில் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு போய் பார்த்துட்ருக்குறாரு, எந்த கடையில் கிடைக்குதுன்னு. ஆனால் ஃபுல்லும் ரஷ்ஷுங்க. ஆனால் செம கூட்டம் இருந்துச்சு. உள்ளே ஒரு கடையிலையும் வந்து உட்காரத்துக்கே நம்ம வந்து வெயிட் பண்ணி தான் உட்காரணும் அப்படின்ற மாதிரி இருந்தாங்க. நாங்கள் போயிட்டு ஃபஸ்ட்டு ஒரு கடையில் பார்த்தோம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு இன்னொரு இடத்துக்கு போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு இடத்துக்கும் போய் பார்க்கறதுக்கு போயிருந்தோம். இங்கே வந்து கொஞ்சம் டைம் ஆகும், டிலே ஆகும்னு சொல்லியிருந்தாங்க. இன்னும் சரி அப்புறம் உள்ளே வேறு எங்கேயாவது போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேறு இடத்துக்கு. அப்படியே இப்படிக்கா பார்த்தா நம்மளுக்கு வந்து போட்டிங் பிளேசஸ் எல்லாமே இருக்குது. அங்கே வந்து பர் 200 சார்ஜ் பண்ணுறாங்க. ஒருத்தவங்களுக்கு 200 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. கிட்ஸ் கூட வரீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெஸ்ட்டாகவும் இருக்கும், நல்லாயிருக்கும். அவங்களுக்கு விளையாடுறதுக்கு ஒரு நல்ல ப்ளேஸாகவும் இருக்கும். நம்மளுக்கு ஒரு ஃப்ரீ டைமாக இருக்கும்போது ஒரு என்ஜாய் பண்ண மாதிரியும் இருக்கும். இங்கே கிட்ஸ் வந்து என்ஜாய் பண்ணுறதுக்காக ரொம்ப நிறைய இது இருக்குது. இதில் பெடலிங் பண்ணி நம்ம போட்டிங் பண்ணுறதும் இருக்குது. அப்புறம் இன்னும் வந்து இந்த ரவுண்ட் பாலில் வந்து நம்ம காலாலே வந்து ப்ரெஷ் பண்ணி விளையாடுறது கிட்ஸுக்கு வந்து ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். இதில் வந்து இன்னும் அப்புறமேட்டு ஒரு கடைக்கு நம்ம போயிட்டு லஞ்ச் சாப்பிட்டுட்டு வந்தோம். ஃபிஷ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு, நல்லா. பட் அமௌண்ட் கொஞ்சம் ஜாஸ்தி தான். ஒரு ஃபிஷ்ஷு அந்த ரேஞ்சை வந்து 250 அந்த மாதிரி சொல்கிறாங்க. ரைஸ் கூட ரொம்ப ரேட் ஜாஸ்தி தான் சொன்னாங்க. அப்புறம் ஃபைனலாக சாப்பிட்டுட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த தண்ணி இருந்த இடத்துல வந்து நானும் என்னோட ஹஸ்பண்டும் நின்று கொஞ்ச நேரம் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு நான் சொன்ன மாதிரி இந்த பிளேசஸ்லாம் நிறைய நம்ம ஃபன் பண்ணுறதுக்கு நிறைய பிளேசஸ் இருக்குது. அதில் பசங்களுக்கு ரொம்ப பிடிச்சது இந்த மாதிரி புல் மேலே வந்து இது பண்ணுறது, அப்புறம் கன் ஷூட்ஸு, அப்புறம் ரிங் பால்ஸ், அப்புறம் நிறைய டெடிஸ் அந்த மாதிரிலாம் வின் பண்ணுற மாதிரியான கேம்ஸ்லாம் நிறைய இருக்குது. ட்ராம்பலின் கூட இருக்குது. ட்ராம்பலினில் வந்து விளையாடி பார்க்கலாம் நம்ம. அது குழந்தைங்களுக்கு வந்து ஒரு டைம் பாஸிங்க்கு நீங்கள் வந்து விளையாட கொடுக்கலாம், அந்த மாதிரி இருந்துச்சு. ஃபஸ்ட்டு நான் கன் ஷாட் கூப்பிட்டாங்க. ஏன்னா எனக்கு கன் ஷாட் எனக்கு விருப்பம் இல்லை. ஏன்னா நம்மளுக்கு தான் தெரியுமாச்சே நம்ம எப்படிப்பட்ட கன் ஷூட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. சரி அதனால நான் அப்புறமேட்டு எங்கள் ஹஸ்பண்ட் வந்து ஷூட் பண்ணி விளையாடிட்டு இருந்தாங்க. கொஞ்ச நேரம் டைம் பாஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பசங்க வந்து எல்லாம் சுற்றி பார்த்துட்டு கொஞ்ச நேரம் அப்படியே அங்கேயே கொஞ்ச நேரம் சுற்றிட்டு இருந்தோம். அப்புறம் வெளியில் வரும்போது அந்த வியூ பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அது எனக்கே ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்புறம் பார்த்து முடிச்சுட்டு நம்மளால என்ஜாய் பண்ண சொல்லி என்ஜாய் பண்ணிவிட்டு ஆட்டோவில் திரும்ப ரிட்டர்ன் வந்தாச்சு. சேம் அதே 250 ருபீஸ் தான் கேட்டாங்க. வரும்போது ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லோரும் ரிட்டர்ன் திரும்ப வீட்டுக்கு வந்தாச்சு. ஓகே, அந்த இதே ரொம்ப ஹாப்பியாக தான் போச்சு. கொஞ்சம் நல்லா என்ஜாய் பண்ணோம், நல்லா இருந்தது. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். அந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா தட்டி விட்டுடுங்க. See you on to the next video. Thanks for watching. Bye guys.